ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண பார்த்தாது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் சிறப்பான யாருமே சொல்லித்தராத சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இமெயில் மெயில் ஐடி எப்படி நம்ம சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம ஃபோனில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது சாதாரண விஷயம். ஆனால் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுலையும் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு கிரியேட் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. அது நம்ம யூடியூப் சேனல் என்ன நேமில் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த நேமில் தான் மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். சில பேர் அது மாதிரி பண்ண முடியுமா பண்ண முடியாதானே. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த நம்ம பேர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம எக்ஸாம்பிள் நேற்றே பேசியிருந்த அந்த பழைய வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். திருச்சி, சென்னை, மதுரைன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா. அந்த மாதிரியில் நம்ம இப்போ அதே மாதிரி மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, மெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இப்போ மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு வாங்க ஃபோன்லேயே எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பக்காவாக சூப்பராக இருக்கும். சரியா? பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணி ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோவில் எப்படி பார்ப்பேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி நேம் சூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா விஷயத்தையும் பார்த்து எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுன்றது. இப்போ சேனலோட நேம் நம்ம என்ன கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், திருச்சி ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம சேனலில் நேமு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாற்றுறது கூடாது, மாற்றுறதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபைனலாக ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ மெயில் ஐடி என்ன பண்ணணும்னா இதுதான் மெயில் ஐடி. சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே திருச்சி ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெயில் ஐடி இதே நேமில் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். கிரியேட் ஆகலைன்னா இதான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம ஃபோனில் எல்லாரும் ஃபோன் வச்சுருப்போம் இல்லையா. ஃபோனில் தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். சேனலே ஃபுல்லாக ரன் பண்ண போகிறது ஃபோனில் தான். லேப்டாப் சிஸ்டம் இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். அதில் கொஞ்சம் பர்சனல் ஃபியூச்சர் நிறையா இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். அது எந்த அளவுக்கு இதிலேயே பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம செட்டிங்ஸில் போனோம்னா கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதில் போனோம்னா ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ இதில் அதர் அக்கௌண்ட்டுக்கு போனோம்னா அதர் அக்கௌண்ட்டு நம்ம இந்த மாதிரி காட்டும். நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா இதில் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் என்னன்னா இதில் ஃபார் மை பர்சனல் யூஸ்ன்னு சொல்லி கொடுத்துவோங்க. ஃபார் ஒர்க் ஃபார் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லி கொடுக்காதீங்க. இதில் பர்சனல்னு சொல்லியே கொடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இதில் நமக்கு பேர் சூஸ் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருச்சி திருச்சி இதில் அப்படியே கொடுத்துருவோம். இதில் நம்ம என்ன பேர், இதில் 2 பேர்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரே பேர். நம்ம இதில் என்ன கொடுத்துருக்கோம், இதில் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்குவோம். இதில் என்னன்னா இதில் ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருவோம். ஆரோ இதில் கொடுக்க வேண்டிய ஆறு அதில் கொடுக்குறேன் இல்லை. இது கொடுத்தாச்சு. சரியா? இதுதான் நம்ம சேனலுடைய நேம். சரி, இதில் அப்படியே இங்கே கொடுத்துருவோம். சரியா? ரைட்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு. இப்போ நமக்கு டேட் என்னன்னு கேட்கும். டேட்டு ஒரு 18. என்ன பண்ணலாம், 9ஆம் மாதம் ஒரு 1981 போட்டுக்கோமா. சரி, ரைட்டு. நீங்கள் ஜெண்டர் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். மேலா ஃபீமேலா இல்லை சாரி மேலா என்னன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் மேல் சூஸ் பண்ணிட்டேன். ஃபுட்டு கரெக்டாக தான் வருது. ஃபுட் ரிவ்யூ. இப்போ நமக்கு அதுவே சிலப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இந்த பேரில் ஆல்ரெடி யாராவது கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி 1, 2 ஏதாவது நம்பர் போட்டு ப்ளஸ் நம்பருக்கு ரிவ்யூக்கு பக்கத்தில் நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த நம்பர் போட்டு இந்த பாருங்க, இதில் இருக்கா, என் நம்பர் போட்டு காட்டுது பாருங்கள். ரிவ்யூக்கு பக்கத்தில் 1 இருக்குது. இதில் ரிவ்யூக்கு பக்கத்தில் 1 இல்லை. இதில் செக் பண்ணிக்கோங்க. TRICHYFOOD ஃபுட்டு. ஓகே. ரிவ்யூ REVIEW ரிவ்யூ
@gmail.com. இதோட பேர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் சமயத்தில் என்னென்னா ஃபுட்டுக்கு வந்துட்டு FO டிக்கு அப்புறம் S ஃபுட்ஸு அப்படின்னு சொல்லி கூட வரலாம். நம்ம பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வரலாம். இப்போ இப்போ வந்து இந்த பேர் திருச்சி ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு யாரும் இந்த பேரில் சேனல் கிரியேட் பண்ணலை. அப்போ நமக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் இப்போ நமக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி சொல்லுது. இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறது இதில் தான் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். ஏன்னா நம்ம சேனலு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலில் ஹேக் ஆகி போனதுக்கு காரணம் என்னென்னா, நார்மலாக அப்படியே சும்மா லெட்டர்ஸை போட்டேன். இப்படி லெட்டர்ஸை போட்டனால தான் என்ன ஆயிடுச்சு, நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. சரி, அப்படி செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு நம்பர் இதுன்னா ஒரு நம்பர் இது, ஒன்று இது, அப்புறம் இன்னொரு கேரக்டரு, இது மாதிரி ஏதாவது கொடுத்து இது ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருங்க. சரியா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே இந்த மாதிரி உங்களுக்கு கேரக்டர் கொடுங்க. இந்த மாதிரி தயவுசெய்து இந்த மாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருக்கு பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி நிறையா கேரக்டர் கொடுத்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹேக் ஆன மாதிரி நீங்களும் இது பண்ணிடுவாங்க. இப்போ நான் பாஸ்வேர்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் பாஸ்வேர்டு போடுறேன். இது வந்துட்டு பிளராக இருக்கும், மறைச்சிருக்கும். நீங்கள் அதை இது பண்ண வேண்டாம். சரியா? ஏன்னா இது தெரியக்கூடாது இல்லை பாஸ்வேர்டு. இப்போ நம்ம பாஸ்வேர்டு போட்ட உடனே நெக்ஸ்ட் கொடுத்தோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன வந்துச்சு, ஆடு ஃபோன் நம்பருன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? இதில் நம்ம எஸ்ஆமாயம் இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு நேராக சேனல் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, திருச்சி ஃபுட் ரிவ்யூ. நமக்கு யூடியூப் சேனல் ஒன்று யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம என்ன சேனல் என்ன பேர் வைக்க போகிறோமோ இதெல்லாமே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாமே அக்ரியெல்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அக்ரி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு மெயில் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, சந்தோஷம். இதை வச்சு தான் நம்ம சேனலு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது கிரியேட் ஆகி முடியட்டும். இப்போ நமக்கு இந்த சேனலு இப்போ நமக்கு கூகுள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. சரி, சந்தோஷம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம வெளியில் போயிட வேண்டியதான். இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கிற ஃபோனில் இருக்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ யூடியூப் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தாக்கா இப்படி தான் இருக்கும் இல்லையா? கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இந்த இடத்துல கார்னரில் ரைட் சைடு கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் காட்டும் இல்லையா? இதில் வந்துட்டு இந்த இடத்துல சுவிட்ச்டு அக்கௌண்ட் இருக்குது இல்லையா? இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இதில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த பல மல்டிபிள் அக்கௌண்ட்டு காட்டும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண சேனலு அக்கௌண்ட்டு இதுதான் இல்லையா? திருச்சி ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே அதில் ஒன்றுமே இல்லைன்னொன்னே இப்படி போயிடுச்சு. சரி, ரைட். இப்போ நம்ம என்ன வந்துட்டோம், நம்மளுடைய திருச்சி ஃபுட் ரிவ்யூ சேனலு இப்போ நம்ம யூடியூபுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம யூடியூப்பில் தான் இருக்கோம். நம்மளுடைய மெயில் ஐடியில் யூடியூப்பில் இருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம சேனலில் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி சேனல் கிரியேட் பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம கொடுத்த நேமு மெயில் ஐடி எல்லாமே அப்படியே எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸுமே செய்ய வேண்டாம். இதில் பாருங்கள், திருச்சி ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி எல்லாம் போட்டு வந்துருச்சா? இதை நம்ம அப்படியே ஃபோனில் கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு சேனல் கிரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை கிரியேட் பண்ணிட்டோம். சரி, நம்ம சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் வந்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு என்ன வேணும், லோகோ வேணும். நமக்கு லோகோ வேணும். திருச்சி ஃபுட் ரிவ்யூக்கு லோகோ, பேனரு எல்லாம் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம எப்படி சேனலை கிரியேட் பண்ணுறதுன்ற விஷயத்த சொல்லிட்டோம் இல்லையா? இந்த வீடியோவை ரொம்ப போனோம்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நம்ம பேனரு, லோகோ இதெல்லாமே ஆட் பண்ணுறது எப்படி, மற்ற விஷயங்களில் நெக்ஸ்ட் வீடியோவில்
பார்ப்போம்.